அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் அது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக ஒவ்வொரு மாதமும் வருமான வரி பிடித்தம் செய்யும் புது நடைமுறை தற்போது உள்ளது. விருப்பம் போல வருமான வரி பிடித்தம் செய்யும் நடைமுறையை தமிழக அரசு கைவிடுகிறது. தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான ஊதிய பட்டியல் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை மென்பொருளான IFSRMS என்ற நிதித்துறையின் சாஃப்ட்வேர் வாயிலாக தயாரிக்கப்பட்டு அதன்படியே வழங்கப்பட்டும் வருகிறது. இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்திய இந்த வருடம் முதல் வருமான வரி பிடித்தமும் கணக்கிடப்படுகிறது. அத்துடன் சம்பள பிடித்தமும் செய்யப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் இந்த IFHRMS சாஃப்ட்வேர் மூலம் தயாரிக்கப்பட்ட சம்பள பட்டியலில் அதிக அளவில் வருமான வரி பிடித்தம் செய்யும் வகையில் தொகை குறிப்பிடப்பட்டிருந்ததாம். குறிப்பாக மாதம் ரூபாய் 9,000 வீதம் வரியை பிடித்தம் செய்யும் வகையில் அந்த சாஃப்ட்வேரில் கணக்கு வந்திருந்ததாக கூறப்படுகிறது. எனவே இது குறித்து தலைமை செயலக சங்கம் சார்பில் தமிழக நிதித்துறை செயலாளரிடம் மனு ஒன்று தரப்பட்டது. இதனிடையே புதிய மென்பொருள் வழியாக வருமான வரி பிடித்தம் செய்வதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களின் 2023-24 வருடத்துக்கான பொது வருங்கால வைப்பு நிதி விவரத்தை அறிந்து கொள்ள இணையதளம் வசதி புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதுநிலை மாநில கணக்காயர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் தமிழக அரசு பணிநிலை சார்ந்த அனைத்து மத்திய அரசு சேவை அதிகாரிகள், தமிழக அரசு ஊழியர்கள், ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், சென்னை, மதுரை மாநகராட்சி பள்ளிகளில் பணியாற்றும் ஊழியர்கள் ஆகியோரின் 2023-24 ஆண்டுக்கான பொது வருங்கால வைப்பு நிதி வருடாந்திர கணக்கு விபர அறிக்கை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாநில முதன்மை கணக்காயர் அலுவலகத்தின் CAG.gov.in AE தமிழ்நாடு இணையதளத்தில் அதிகாரிகள், சந்தாதாரர்கள் தங்களின் கணக்கு விபர அறிக்கையை ஆன்லைன் சர்வீசஸ் வாண்ட் டு நோ யுவர் GPF ஸ்டேட்டஸில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.